ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் லேஸ்டி அனிமி தமிழ் எக்ஸ்பிளைனர். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய சேயோவன் என்ன பண்ணுறான்னா, அந்த எனிமி அட்டாக் பண்ணிட்டு இருக்காப்புல. அட்டாக் பண்ணும்போது திடீர்னு ஒரு ஸ்லாஷ் பண்ணுறதுக்கு அந்த எனிமி உடனே தினக்கலந்து போகிறான். அப்போ திடீர்னு தண்டரை வச்சு அவனை ஒரே குத்தி படாத இடத்துல பட்டுச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே திரும்ப காமிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ திரும்ப பவரை கேதர் பண்ணிக்கிட்டு திரும்ப அந்த எனிமி அடிக்க வரும்போது அந்த எனிமி மொத்த பவரையும் கேதர் பண்ணிக்கிட்டு தண்டவரோட சுற்றி உடம்பு தண்டரை வச்சுக்கிட்டு கீழே 2 கையிலேயே 2 ஆயுதரை வச்சு சென்னை அடிக்க போகிறதுக்கு அப்போ சுற்றி விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்க சென்னை. அதுக்கப்புறம் சென்னைக்கு மேலே ஒரு தண்டர் ஃபார்மேஷன் க்ரியேட் ஆகுது. இது எனக்கான நேரம் டாண்டு சென் செஞ்சுட்ருக்கு. இது எனக்கான நேரம், ஒன்று அழிக்காமல் விட மாட்டேன். சென் தண்டர் கேதர் பண்ணிக்கிட்டு அவனை ஒரு சைடும் ஒவ்வொரு தண்டரும் மேலேருந்து வந்து தாக்கிட்டு இருக்க. அதை முடிஞ்ச அளவுக்கு டேச் பண்ணிகிட்டு இருக்க அந்த எனிமி. இப்போ இது விட மாட்டேன்னா சுற்றி லாக் பண்ணதுக்கு தண்டர் வச்சு இப்போ பாரு உன்னை எப்படி அடிக்கணும்னு. அப்போ மேலேருந்து 9 ஹெவன்லி தண்டர் அப்படின்ட்டு ஒரு தண்டர் வந்து மேலே பட்ட செகண்ட் அவன் கறி போயிட்டு இல்லை யோசன் வந்து பக்கத்தில் போய் பார்த்து தொட்டு பார்க்க அவனை சுத்தமாக சாம்பலாக போயிட்டான். அதோட எங்கேயும் காப்பாற்றிட்டீங்க. இது 9 ஹெவன்லி தண்டர் தானே, இது எப்படி கிங்காலமோட தான் பண்ண முடியுமே. இது பண்ணிட்டு உண்மையிலேயே திறமையான ஆள் தான். அப்போ இவன் எனிமி வந்து ஹீரோ எல்லாத்தையும் தாக்க பார்க்கறதுக்கு அப்போ மேலேருந்து பறவைகள் எல்லோரும் சேர்ந்து எனிமியை அப்புறம் அழிக்கிறதுக்கு பார்க்க அப்போ விங்ஸ்லேருந்து ஒவ்வொரு ரெக்கையும் போய் அவங்க எல்லோரும் எனிமியை அப்புறம் அடிக்கிறதுக்கு அவங்க எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவன் என்னோடய உதவியை வாங்கிக்கிட்டு சொல்லத்துக்கு திரும்பி எங்கள் ஒரு புயலை உருவாக்கி மொத்த எனிமி கீழே நாக் அவுட் பண்ணதுக்கு பின்னாடி திரும்ப ஒரு எனிமி வந்து யாரும் அழிக்க பார்க்கும்போது இவனை மேலே இருந்துக்கிட்டான்னு சொல்கிறான். அவங்க நீலாம் எப்படி இங்கே வந்தீங்க, இது நம்ம பறவைகளோட எதிரியாச்சு, நம்ம ட்ராகன் கிளானோட எதிரி பறவைகள் எல்லாமே இவங்கள போய் கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ ஒரு பெரிய பறவை வந்து அவனை பிடிச்சிட்டு போகிறதுக்கு நாங்கள் இத்தனை முடிஞ்சு எல்லோரும் ராஜ் பண்ணிட்டு இருக்காங்க எனிமி. அப்போ திரும்பி பார்க்காம ஓடத்துக்கு அப்போ யோசான் போய் முன்னாடி எதிரணி அப்போ அவனோட உடம்பு 2ஆக வெட்டி எறியத்துக்கு யோசான் கரெக்டாக வெட்டி எறிஞ்ச உடம்பு துண்டாக போயிடுச்சு. அப்போ ஒரு பறவை பொண்ணு வந்து கீழே இறங்கி வரா. இது ஹீரோட தங்கச்சி. ஹீரோ யோசான் என்ன சொல்லிட்டாவோ தலையில் எப்படி ஒரு கொம்பு வந்துச்சு, ஆமாம் என் தலையில் கொம்பு வந்துச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஆனால் அந்த பறவை பொண்ணு இவங்களை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ சொல்கிறான் எங்கள் ஹீரோ எங்கே போனான், அவன் ஆளையை காணாம் அப்படின்னு கேட்க யோசான் வந்து ஆமாம் அவனை கைது பண்ணி முடிஞ்ச உடம்பு வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது, அதில் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயாச்சுன்னு சொல்லத்துக்கு நீ எப்படி இங்கே வந்து அப்படின்ட்டு யோசான் கேட்க அந்த பறவை பொண்ணுக்கிட்ட. அப்போ இல்லை பாதையில் பார்த்துட்ருக்கு. அப்போ கீழே நம்ம இறங்கி வர்றதுக்கு அப்போ ட்ராகன் கிளான் எல்டர் அப்போ வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா கூட்டுங்க நடுவுலேருந்து ட்ராகன் கிளான் என்ன சொல்கிறேன்டா யோசிச்சாங்க, நீங்கள் வந்துட்டிங்களா வாங்க, எங்களை வந்து உயிரோட காப்பாற்றினுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்தையுமே எல்லா வீரர்களையும் எல்லா சிப்பாய்களையும் காப்பாற்றினுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வரல இல்லைண்டா அவ்வளோதான், நாங்கள் எல்லாமே செத்துருப்போம் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த சிப்பாய் நான் தான் வந்து உங்களை காப்பாற்றிடல, கவலைப்படாங்க, நான் இந்த இடத்தோட ஹீரோ. அப்போ அவங்கள்ட்ட கிராண்ட் மதர் வர்றதுக்கு யோசனை ஒரே அடிக்க தலையிலேயே சொல்கிறாங்க எங்கடா போன நீ அப்படின்னு கேட்க அங்கே தான் போயிருந்தேன் அப்படின்னு ஒரு ஸ்கார்ப் எடுத்து கொடுத்தாங்க தலையில் வச்சு அவனை கிண்டல் பண்ணதுக்கு. அப்போ இப்போ ஃப்ளாஷ்பேக் என்ன சொல்கிறாங்கண்ணா, என்னை அவங்க எல்லாத்தையும் கடத்திட்டு போகும்போது நான் அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்னை மட்டும் விட்டுட்டாங்க அப்படின்ட்டு கிராண்ட் மதர் சொல்லத்துக்கு அவன் நீங்கள் எப்படி இங்கே இருந்தீங்க, சரி விடு பார்த்துக்கலாம் எல்லாத்தையும், இப்போ நம்ம லீடருக்கு உடனே கண்டுபிடிச்சாகணும், அது எங்கே இருக்கான்னு தெரில, அவர் பாதுகாப்பான இடத்துக்கு தான் கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லத்துக்கு அவனு நினச்சி பார்க்கறதுக்கு ஒரே இது அவங்க ஒரு கரெக்டாக ஒரு ஒளி மாதிரியே வந்து இதான் காடு ஃபிஷ் அப்படின்னு சொல்லி காமிக்க அது கடைசி பார்த்தா ஒரு இட்டு போனேன் ஃபிஷ்ஷா, இதுக்கு இந்த மீனை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, இது அவன் பெரிய பவர் இங்கே இது பவர் இருந்துக்கிட்டு ஆமாடா இது வந்து ஒன்று சாப்பிட்டேன்டா ரொம்ப இதாகிடும் நல்லா பவர்ஃபுல்லாகிடுவேன் அப்படின்னு அவங்க பாட்டிமா சொல்லத்துக்கு அவங்க சொல்லி முடிச்சுட்டு எல்லோரும் அதுக்கப்புறம் சொல்லிட்டு போகிறதுக்கு யோசனோட ட்ராகனை பார்த்துட்டு போகிறதுக்கு அடுத்த இடத்துல ஹீரோ காமிக்கிறேன். ஹீரோக்கு இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் வந்து போகுது, அடிப்பட்டது எல்லாமே இது எப்படி நான் வந்தேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நீ ஈஸ்ட் அண்ட் வந்து எப்படி ஒன்று கரெக்டாக ஒன்று அடிக்கும்போது வந்து
நம்ம படத்தில் இவர் ஹீரோயின் வச்சுக்கிற பேர் வந்து ஹீரோயினியை பக்கத்தில் போயிட்டு நீ எதையும் நினச்சிக்கிட்டு நிற்காத. அப்போ ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தான் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அடுத்த கட்டத்தில் என்ன காமிக்கிறாங்கன்னா, ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோவை பார்க்கறதுக்கு வர்றதுக்கு. அப்போ ஹீரோவை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னோட டாட்டரை லவ் பண்ணுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறேன், முடிஞ்சளவுக்கு நீ பாதுகாப்பாரு, உன்னை அட்டாக் பண்ணாங்க எனிமி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, சரி நீ பாதுகாப்பாரு, நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோட அம்மா கிளம்புறதுக்கு. அப்போ ஒரு ஸ்வாடை வந்து ஹீரோவுக்கு வந்து கொடுக்கறதுக்கு. இந்த ஸ்வாடு வந்து கிரேட் எல்டரோடது. இந்த ஸ்வாடை நீ பத்திரமா வச்சுக்க, அவங்க ஏறதுக்கப்புறம் இது யாரை சூஸ் பண்ணதோ அவங்களுக்கு அந்த ஸ்வாடு சொந்தம், இது ஒன்றே சூஸ் பண்ணியிருக்கு. இதுதான் நைட் ஆஃப் ட்ராகன் கிங்கோட ஸ்வாடு. இதை பத்திரமா வச்சுக்க, இது பவர் பயங்கரமாக இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஹீரோ வந்து அந்த ஸ்வாடை பக்கத்தில் வர வச்சு அவனோட சோலை வந்து செலுத்துறதுக்கு இது ட்ராகனோட பவர் இருக்குது. இந்த பவர் அடுத்த கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ராகனோட மெம்பருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் உன்னோட பவர் நான் உறிஞ்சி விட்டு தருவேன், அது உன்னோட மைண்டுக்கு சரி, எல்லாரும் மண்டிடுங்கடா, நைட்டு எங்களை மன்னிச்சிடுங்க, அது எங்களால் நீ பண்ண முடிஞ்சுட்டு அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்குற இந்த எனிமி வந்து அழுத்தத்தை கொடுத்து நீங்கள் இருக்கிற இங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, என்னை மனுஷனுக்கு கூட எங்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஹீரோ திரும்பவும் அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொருத்தன் வந்து சரி ஓ அப்படின்னு அடுத்த கடத்தில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, மொத்த கிளானி அழிக்கிறதுக்கு எல்லா டீமன்ஸும் வரத்துக்கு இங்கே அந்த இங்கேருந்து பறவைகள் ட்ராகன்கள் எல்லாத்தையும் வச்சு போர் தொடுக்கிறதுக்கு இந்த ட்ராகனுக்குலானே அழிய போகுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அப்போ இந்த சைட்லேருந்து நம்மளோட ஹீரோயினி ஏற்கனவே எந்த போர் வந்து ட்ராகன் கிளானுக்கோட எதிரி கிளானுக்கு நம்ம இடத்துக்கு சண்டை, இந்த போட்டியில் நம்ம தான் ஜெயிக்கணும், ஆனால் எதிரி கிளான் என்ன சொல்கிறாண்டா அவங்கள தரமாட்டத்தோட அழிக்காமல் விட மாட்டேன், இப்படி மொத்தம் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இதில் இது அந்த எதிரி கிளானோட ஃப்ளாஷ்பேக் என்ன சொல்கிறான்னா, நீ கவலையப்படாத, நான் பார்த்துக்கிற எல்லாத்தையும் நீங்கள் தான் ட்ராகன் நைட்டு வந்த கொண்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆனால் இந்த சைடு வந்து எங்களோட ஹீரோயினோட அம்மா வந்து அவனை வந்து அடிக்க பார்த்து, எனக்கு துரோகம் பண்ணிட்டேன், நீ ஒன்று சும்மா விட மாட்டேன், நீ அந்த மாதிரி ஆளுங்க எனக்கு பார்த்தாவே பிடிக்காது அப்படின்னு அவனை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை ஃப்ரீஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு இதை பார்த்து பயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. எங்களோட அம்மா நம்மளோட நம்மளுடைய பொண்ணு பையன்ட்டு பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக. ஆனால் அவங்களோட டாக்டர் என்னென்னா, அவங்களோட பொண்ணு எங்களை விட்டு போவாங்கம்மா நில்லுங்க அப்படின்னு சொல்லத்துக்கு இந்த எபிசோடு இதோட முடிந்து விட்டது. நாளைக்கு சீசன் 1 எபிசோட் 4 நாளைக்கு பார்க்க